இந்த ஒற்றுமை இல்லாமல் போவதாக இருந்தால் நாளைக்கு இந்த ஒற்றுமை இல்லை இருந்தா நாளைய தினம் ஒரு தேர்தல் ஒன்று அறிவிச்சா உண்மையில் எரிவில்லை இந்த ஒற்றுமை இல்லாமல் போயிடும். இருந்தும் என்னுடைய மன்மதன் நெறியை பற்றி பிரதேச சபை 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி என்னொரு இந்த மன்மதன் நெறியை பற்றி ஒரு தவிசாளர் ஆக்குவதற்கு முன்னின்று உழைத்த என்னுடைய எரிவில் தமிழ் தேசியத்தோடு இணைந்து இருக்கின்ற என்னுடைய எரிவில் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகளும். இந்த தவிசாளர் என்கின்ற பதவிக்கு பாதியொரு உதவியை செஞ்ச என்னுடைய எரிவில் கௌரவ உறுப்பினர் வினோதினி அக்கா, எங்களுடைய கௌரவ உபதவிசாளர் மசியன் எனக்கு போய் நான் நன்றிகள். அடுத்ததாக இந்த கோடமட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றிகள். எப்பாவும் நான் இந்த 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி எங்களுடைய இந்த பிரதேச சபையை கைப்பற்றியது பிற்பாடு ஒரு சில இறுக்கமான முடிவுகளை கொண்டு வந்தாங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு தெரியும், கட்டம் கட்டமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த முடிவில் இன்னொரு முடிவை கொண்டுதான் குறுக்கப்படாத துணைநிலை வரைக்கும் ஒரு 12 ஆங்கில பாடசாலை அதில் முதலாவது தொடங்கினா துணைநிலாவணையில், இரண்டாம் கட்டமாக மகளூர் பெரிய கல்யாண செட்டிப்பாளையம் ஒவ்வொரு பாடசாலைகளையும் ஒவ்வொரு 150 மாணவர்கள் எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் சரியான ஆங்கில தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு வந்து அதனை நடைமுறைப்படுத்துகிறோம். இரண்டாம் கட்டமாக இந்த வருகின்ற 6ஆம் தேதி நாங்கள் இந்த கிட்டத்தட்ட 20,000 மாணவர்கள் எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த கல்வி, அதாவது தனியார் கல்வி நிலையங்களை பணம் கொடுத்து படிக்க முடியாத ஏழை பணக்காரன்ற மாணவர்களை ஒரே குடையின் கீழே கொண்டு வந்து நான் ஒரு 14 பாடசாலையை எங்களுடைய சக்தி ஊடாக அதை எழுத்து மூலமாக வாங்கி எடுத்தார். எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் என்னோட அதுக்கு பாதி ஒத்துழைப்பு வழங்கினாங்க. அதுக்கு நன்றிகள். இருந்தும் அந்த மாலை நேர வகுப்பு 2 மணியிலிருந்து மாலை 6 மணி மட்டும் எரிவில் பாடசாலை எங்களுக்கு அது கிடைக்கப்பெற்றுள்ளது. எங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்காக எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் வருகின்ற 6ஆம் தேதி 2 மணியிலிருந்து மாலை 6 மணி மட்டும் எரிவில் இந்த பாடசாலையிலையும் கூட அந்த கல்வியை கற்கிறதுக்கு எங்களுடைய பிரதேச ஊடாகவும் தனிநபர் ஊடாகக்கூடிய பணங்கள் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய இந்த மாணவர்கள் எந்த ஆசிரியரை இவதான் இதுக்காக சரியான முறையில் கல்வியை பயிற்சிப்பார் என்றால் அதே ஆசிரியருக்கு தான் அந்த பணத்தை கொடுக்கும். 3ஆம் கட்டம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய காணாமல் போன பொது விளையாட்டு மைதானத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பொது விளையாட்டு மைதானத்துக்கு ஏற்கனவே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சனிக்கிழமையால் 50 லட்சம் 5 மில்லியன் எங்களால் கொடுக்கப்பட்டிருந்தது. அது இந்த கிழக்கு ஆடிய சூடாக அது அந்த வேலைகள் செய்யப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு பிரதேசவசம் அந்த தண்ணீரிலே அடிக்கப்பட்டு இப்பொழுது அந்த பொது விளையாட்டு மைதானம் உங்களுக்காக மீண்டும் நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு, எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு அளிக்கப்பட்ட என்னுடைய எதிர்கால என்னுடைய விளையாட்டு வீரர்களுக்காக உங்களுடைய வழிபடத்திலிருந்து எந்தவித முன்னெடுப்பும் இல்லை. முதலாவது எங்களுடைய வருகின்ற கிழமை எங்களுடைய இந்த பொது விளையாட்டு மைதானத்தில் ஒரு 5 மில்லியனுக்குரிய வேலைகள் நான் குறுக்கப்படும் துறையில் இருக்கிற அனைத்து பொது விளையாட்டு மைதானங்களையும் செப்பரேட் என்று முடிவெடுத்திருக்கோம். அடுத்த வருடம் நீங்கள் இந்த எந்தவித கோபதாபங்களும் இல்லாமல் ஒரு எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய இந்த பொது விளையாட்டு மைதானத்தை செப்பரேட் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இதிலே நாங்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து உங்களுக்கு சொல்லப்படுகிற விடயங்கள் அனைத்து சீராட்சி போன வருடம் உங்களுக்கு தெரியும், ஒரு பிரதேச சபை உறுப்பினர் ஒரு உபதவிசாளர் ஊடாக இந்த எரிவிலுக்கு 9 மில்லியன் ரூபாய் எழுதியிருக்கார். ஒரு வடிகான் 2 வீதி எழுச்சப்பட்டோம். அதுல 3வதுங்களுக்கும் கோடம்பட்டில் அந்த பாடசாலை வீதிக்கு 2 மில்லியனை போட்டுனாங்க. அந்த வேலை துரிதமாக செய்ய முடியாத 2026ஆம் ஆண்டு இந்த வருகின்ற கிழமை தொடங்குறோம். ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு வேலை திட்டங்கள் செய்கிறோம். ஆனால் எரிவில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனையாள வேண்டுகோள், கூடுதலாக நாங்கள் இந்த தேசியத்தோடு எங்களோடு இணைஞ்சி இருக்கிற எரிவின் மக்களுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலாவது 50 லட்சம். 2ஆம் கட்டமாக உங்களுக்கு 3 வீதிகளை போடு மணல் வீதிகளை கிரவல் வீதிகளை ஆக்குவதற்காக செய்கிறோம். என்ன தேவையோ 25 லட்சம், அதாவது 2.5 மில்லியன் ரூபாயில வாழ்வாதாரங்கள் வருகின்ற 15ஆம் தேதி அந்த உங்களுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுத்து தரப்பட்டுள்ள அனைத்து எரிவில் மக்களுக்கும் கோடமாடு எரிவில் மக்களுக்கும் அந்த
கொடுப்பனவும் அதற்குரிய பொருட்கள் கொடுக்கப்படும். இனிவரும் காலங்களில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றப்படும். இது தேசியத்தோடு இருந்த ஊர். இனிவரும் காலங்களில் எந்த கட்சிகளுக்கும் போகாமல் நாங்கள் ஒன்றுபட்டு என்ன தேவையோ அது தேசியத்தோடு சேர்ந்து பயணிப்போம். எங்களுடைய ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.